நமக்கானதை நிச்சயமாக மாற்றியமைப்பார் சாயிநாதர் என்ற நம்பிக்கையோடு ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அவசரப்பட்டு இதை தள்ளிவிடாதே. உன்னை தேடி உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்துவிட்டால் நீ மீண்டும் இதை கேட்கும் வாய்ப்பை இழந்து விடுவாய் என் பிரியமே. எனவே தள்ளிவிடாதே. அப்பா கூறுவதை கேட்டுப்பார். இது உனக்காகவே சொல்லப்படும் வார்த்தைகள். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். உன்னை தடுக்க நினைப்பவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டு பழகு. உன்னை தடுக்க நினைப்பவர்களுக்கு நீ யார் என்பதை காட்டு. அவர்களுக்கு முன்பாக பிரம்மாண்டமாக வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, உனக்கான வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி எண்ணி கலக்கம் கொள்ளாதே, கவலையே படாதே. ஆம் என் பிரியமே, நடப்பது நடந்து கொண்டிருப்பது எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சியை செய்து கொண்டே இரு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய விடா முயற்சியின் பலனாக மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். ஆம் என் குழந்தையே, வாய்ப்புகள் தவறிவிட்டாலும் கவலையே படாதே. உனக்கான மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உனக்காகவே காத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. நீ விரக்தியில் இருக்கும் பொழுது உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்து எரிய உதவும் மகத்தான சக்தி. அந்த மகத்தான சக்தி என்ன தெரியுமா என் பிரியமே? உன்னுடைய மன உறுதி மட்டும்தான். மன உறுதியோடு இரு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய மகத்தான சக்தியாகவே இருக்கும். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்பவும் செய்வார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எதற்காகவும் கவலையே கொள்ளாதே. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்வு. நீ நினைப்பது போல வாழ உனக்கு வாய்ப்புகள் நிறையவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள உனக்கு தகுதியும் இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்வில் எழுந்து நிற்க துடிக்கும் ஒவ்வொருவரையும் வீழ்த்த அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே எப்பொழுதும் சுற்றி கொண்டுதான் இருக்கும் என் பிரியமே. இதுதான் இந்த உலகத்தின் நியதியும் கூட. அதையெல்லாம் தகர்த்து தாண்டி சென்றால் மட்டும்தான் வாழ்வில் நீ எழுந்து நிற்கவே முடியும். ஆம் என் குழந்தா, நீ எழுந்து நிற்கவே முடியும். அப்பொழுதுதான் உன்னை தடுக்க நினைப்பவர்களுக்கு நீ யார் என்று காட்டிவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. இன்று நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நாளை நீ கீழே விழும் சமயங்களில் நீ கீழே விழும் பொழுதெல்லாம் உன்னை சுமக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு பிரியமே, எதற்குமே தயங்கி நின்றே உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடாதே என் பிரியமே. தயங்கி நின்று உன்னுடைய வெற்றிகளையும் இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் காரணமில்லாமல் கஷ்டங்கள் வருவதே கிடையாது. வருகின்ற கஷ்டங்களை கடந்து செல்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையின் மகத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் பொழுது உன்னுடைய வேகத்தை குறைக்க சிலர் வேகத்தடைகளாக உன்னுடைய பாதையின் குறுக்கே நிற்கத்தான் செய்வார்கள். அப்பொழுது நீ மன வலிமையில்லாமல் சரிந்து விட்டால் பாதையே உனக்கு தென்படாமல் போய்விடும். உறுதியான உத்வேகத்தோடு நீ செயல்பட்டால் மட்டும்தான் அத்தகைய தடைகளை தகர்த்து எறிந்து உன்னுடைய பாதையில் நீ சீறி பாய்ந்து செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே.
இன்று உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ளாமல் தவித்தால், அப்படி நீ தவிர்த்து கொண்டே இருந்தால், நாளை உன்னுடைய செயல்களில் நீ சிறந்தவர்களாக எப்பொழுதுமே விளங்கவே முடியாது. உனக்கு அருகே உள்ளவர் அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெற்றுவிட்டால் அதை எண்ணி எப்பொழுதுமே பொறாமைப்படாதே, வருத்தமும் கொள்ளாதே. ஆம் என் குழந்தையே, நீ போராடி தோல்வி பெற்றாலும் கூட அதை எண்ணி பெருமைப்பட கற்றுக்கொள். எதையுமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, அந்த தகுதிக்கு நீ என்ன பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். அதை நினைத்து பெருமைப்பட்டுக்கொள். வாழ்க்கையில் நீ இப்பொழுது எப்படி நடந்து கொள்கிறாய் என்பது முக்கியமே அல்ல என் பிரியமே. அது முக்கியமே கிடையாது. ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய மனதைரியம். அதுதான் உன்னுடைய மனதைரியம். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல நல்ல செயல், இந்த மூன்றையும் பின்பற்றும் எந்த ஒரு மனிதனும் தான் ஈடுபடுகின்ற எந்த ஒரு காரியத்திலும் தோல்வி அடைவது என்பது மிக மிக அரிதான ஒன்றுதான். எனவே எப்பொழுதும் உன் மனதை பரிசுத்தமாக வைத்துக்கொள். நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியத்தோடு இரு. நீ நடக்காது, நிகழாது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி எழுத நான் இங்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று உன்னை படைத்த எனக்கு தெரியாதா என்ன? குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று பெற்ற தாய்க்கு தெரியும். அதே போல என் பிள்ளைக்கு, என் பிரியமான பொக்கிஷத்திற்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். அப்பா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயலை தைரியமாக தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நடக்காததையும் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. உன்னுடைய கண்கள் அறியாததையும் உன்னுடைய மனசு அறியும் என் பிள்ளையே. உன்னுடைய மனம் நன்றாகவே அறியும். உன்னுடைய மனதின் அளப்பரிய சக்திகளை அறிந்து கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. உன் மனதை முதலில் படிக்க கற்றுக்கொள், புரிய கற்றுக்கொள். அதுதான் உன்னை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைவருக்கும் பொதுவானதுதான் என் பிரியமே. இங்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. பிரச்சனைகளோடு வாழ்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரச்சனைகள் ஒவ்வொருவரும் அணுகும் முறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என் பிரியமே. அதுதான் வித்தியாசத்தை கொடுக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுக கற்றுக்கொள். எந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று சிந்தனை செய்ய கற்றுக்கொள். எதற்காகவும் இழந்தவைகளை, உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டாம், வருந்தவே வேண்டாம். ஆம் என் பிரியமே, எதற்காகவும் வருத்தமே படாதே. ஒரு மரம் தன் இலையை இழக்கும் பொழுதெல்லாம் அதே இடத்தில் புதிய இலைகள் வளர்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய கடமைகளுக்கு நீ தலை வணங்க பழகினால் அப்பொழுது வாழ்க்கையில் வேறு யாருக்கும் நீ தலை வணங்க வேண்டிய அவசியமே இருக்காது என் பிரியமே. தயங்கி தயங்கி நின்று உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடாதே. தயங்கி தயங்கி நின்று உன் வெற்றிகளை நீயே இழந்து விடாதே. உன்னை தடுக்க நினைப்பவர்களுக்கு நீ யார் என்று அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டு. அதுதான் வெற்றியின் முதல் சின்னம் என்பதுதான். உன் எண்ணம் என்ன, உன்னுடைய மனம் என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் மன தைரியமும் எனக்கு நன்றாகவே புரியும். எனவே உன் மனதை தேவையில்லாத விஷயத்தில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதை விட அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே எப்பொழுதும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை? உன்னை சுற்றி 1000 பிரச்சனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே எவருக்குமே இல்லை. வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால்
வெளிச்சத்தை கண்டவுடன் இருள் எப்படி விலகுகிறதோ அதே போல உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு நாள் முடிவு வரும், உன் சோகத்திற்கும் ஒரு முடிவு வரும் என்று நம்பிக்கையோடு காத்திரு. காத்திருப்பதற்கான பதில் நிச்சயமாக உன் கைகளுக்கு கிடைக்கும். தக்க பதிலை நான் உனக்கு கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி தவிக்க விட்டு விடுவேன்? என்னுடைய வாக்கை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் ஏமாற்றி விடுவேனா? என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். என்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிக பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக, சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேளையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? என் பிள்ளைதான், உன்னிடம் எப்பொழுதுமே நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் பொழுது, தேவைப்படும் நேரத்தில், தகுந்த சமயத்தில் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். என்னுடைய பரிபூர்வமான அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் புது கணக்கு துவங்கும் தருவாயில் இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்களுக்கு படும். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான ராஜயோகம் ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீயும் உன்னுடைய உற்றார் உறவினர்களும்
சந்தோஷமாக மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, நஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்வில் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைந்தே தீருவான். என்மேல் உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவே முடியாது. உன் மனதில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு துளி அவநம்பிக்கை இருந்தாலும் கூட நீ என்னை பின்பற்றுவதில் எந்த ஒரு ஆதாயமே உனக்கு கிடையாது. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால், உனக்கு ஒன்று நடக்கவில்லை என்றால் அது வேறு யாருக்கோ சென்றிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு இரு. இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் அனைத்தையுமே தவறான கோணத்திலேயே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். இன்று அதற்கான அறிகுறி உனக்கு நிச்சயமாக தென்படும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழும். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், உன்னுடைய மனபாரம், மனவேதனை, மனக்குமுறல் எல்லாம் சேர்ந்து உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ, காயப்படுத்தும் எண்ணங்களோ, அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது, எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை.
நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயினா? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் சற்று திரும்பிப் பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன். கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த, வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய, அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நிகழும். நிரந்தர நன்மையாகவே இருக்கப் போகிறது. எனவே எது நடந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக செயல்படு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த தவறும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை துன்புறுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது நமக்கு வேண்டுவதை, வேண்டியதை கைவிடுவது. வேண்டுமென்றே வந்து உன் வழியில் குறுக்கிடுபவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. வீணாக அவர்களிடம் போய் வம்பிழுக்காதே. வீணாக உன் வார்த்தைகளை விட்டு விடாதே. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே அவர்கள் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சற்று நிதானமாக இருந்து அவர்களிடம் எதுவுமே பேசாமல் ஒரே ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு அவர்களிடம் விட்டு தள்ளி வந்துவிடு. இதுவே அவர்களுக்கு நீ செய்யும் உபாயமாகவும் இருக்கும். நீ அதில் அப்பொழுதுதான் ஜெயிப்பதாகவே அர்த்தம். மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ,
உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும்.